to Tamil Gospel Tabernacle channel. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்த பின்பு நாம் அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தியை விவாகம் பண்ணி ராஜாவின் அரண்மனையில் கொண்டு வந்து வச்சிட்டான். அவனுக்கு அப்பொழுது அது தவறுன்னு தெரியல, இடம் கொடுத்துட்டான். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்த பொழுது அவன் உணர்த்தப்பட்டான். உடனே இவன் இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவள் இருக்க வேண்டிய இடம் வேறன்னு சொல்லி அவளை அவளுக்குன்னு வச்சிருந்த மண்டபத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். அதுபோல் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நாம் சில நேரங்களில் நாம் பாவத்துக்கு சில முக்கியத்துவம் கொடுத்து, சில தவறுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் இடம் கொடுத்து உட்கார வச்சிருப்போம். அது ஒருவேளை நமக்கு தவறா தென்படாது, தவறா புரியாது. ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை சுட்டி காட்டும் போது நாம் அதை சரிப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த கூட்டத்தினுடைய நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான், அதுக்கு பிறகு நாம் ஜபத்தில் தான் இருக்கணும். ஜபந்தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும் சொல்லியிருக்கும். 2 நாளாகமம் 8 அதிகாரம் 11 வசனம். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். இதை செய்ய வேண்டிய நேரம் இதுதான். ஒருவேளை நீங்க ஒரு சில வல்லமைகளுக்கு உங்களுக்குள்ள ரொம்ப ஆளுகை கொடுத்துருப்பீங்க, அதிகாரம் கொடுத்துருப்பீங்க, உரிமை கொடுத்துருப்பீங்க. அது உங்களை ஃபுல்லாக உங்கள் கூடயே இருக்கும், இரவும் இருக்கும், பகலும் இருக்கும். சில சுவாவங்களுக்கு நீங்கள் அப்படி இடம் கொடுத்துருக்கலாம். பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருதய கடினம், கல்லான இருதயம், அவிசுவாசமான ஒரு தன்மை. எவ்வளவு அற்புதம் நடந்தாலும் அவனுக்கு விசுவாசிக்க முடியாது. அது அவனுடைய தோல்வி. எவ்வளவு சூழ்நிலை மாறினாலும் இருதயம் அப்படியே கடினமா இருக்கும். மார்க்கு 16:14 உயிர்த்தெழுந்த இயேசு கடிந்து கொண்ட 2 பாவங்கள். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 2 காரியத்துல ரொம்ப கோபப்பட்ட இடம் இதுதான். ஒன்று அவிசுவாசம், மற்றொன்று இருதய கடினம். இந்த ரெண்டுமே பார்வோனுடைய பான் நேச்சர், அவனுடைய பிறப்பிலே அது உண்டு. ஒன்றல்ல, 2 அல்ல, 10 விசை அற்புதம் நடந்தாலும் விசுவாசிக்க மாட்டான். 10 விசை வாதிக்கப்பட்டாலும் அவன் இருதயம் உடையாது. அப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அவனுக்கு. அவன் பொண்ணை பிடிச்சி இவன் கட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்வோனுடைய சுபாவத்தை உனக்கு மனைவி போல வச்சிருக்கிற. ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் தான் மனைவின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு நெட்டு தான் மனைவி, நெட்டு தான் புருஷன், ஒரு சிலருக்கு தொழில் தான் மனைவி புருஷன் மாதிரி. இப்படி ஒரு சில கேரக்டர் பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு மனுஷன் பேட்டி கொடுத்துருந்தான், ஒரு பெரிய கோடீஸ்வரர். நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு முதல் மனைவி தொழில் தானே அப்படின்னா. முதல் மனைவி யாரா? அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரு? தொழில். செகண்ட் தான் ஒய்ஃபு, பிள்ளைங்க, குடும்பம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். என்னுடைய தாட் ஃபுல்லும் அதில் தான் ஓடிட்டுருக்கும். என்னுடைய ஃபுல் டைம் அது, இது பார்ட் டைம் அப்படின்னா. இதே போல் பார்வனுடைய குமாரத்திய இவன் ஃபுல் டைம் மனைவியாக வச்சுருந்தான். கர்த்தர் எச்சரித்து பார்த்தார். அவளை வச்சிருந்தது மாத்திரமல்ல,
அவளை கொண்டு வந்து முழு ஆளுகையில அரண்மனையில தாவீதின் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அரண்மனையில கொண்டு வந்தே வச்சுட்டான். நீ பாவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில இருதய கடினத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, அவிசுவாசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறங்கிறத தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில அன்றைக்கு சாலமோனுக்கு அவன் செஞ்ச ஒரு மனம் திரும்பின ஒரு காரியம் செஞ்சான்னா அது ஒண்ணுதான் உருப்படியா செஞ்சான். என்ன செஞ்சான்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தி இல்லாவிட்டால் என் மனைவி வாசம் பண்ணல் ஆகாது. அவ என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா, நீ வா, நீ கிளம்பு. இல்லை நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்தது சரி. சில பிசாசு துரத்தும் போது பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் அருண்தாஸ் அவர்கள் சென்னையில் ஒரு பிசாசு ஒரு ஆவியில இருந்து துரத்தும் போது இரும்புலியூர்ல கேட்டுக்கிட்ட வச்சு துரத்தும் போது அந்த ஆவி சொல்லிச்சு, ஏய் நான் 28 வருஷம் இருக்கேன், இன்னைக்கு ஒரே நாள் என்னைய போன்னு சொல்ற அப்படின்னுச்சு. அது சொல்லுது, 28 வருஷம் நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன், இப்போ உடனே போன்னு சொன்னா எப்படி? இல்லை நீ போய்த்தான் ஆகணும். ஏன்? நான் எல்லா காத்திர கூட்டத்துக்கு போனேனே, அப்போ இந்த நசரேயனாகிய இயேசுவுக்கு கண்ணு தெரியலையா? அப்பவுமே துரத்த வேண்டியதானே? இந்த இயேசு என்ன கண்ணு கட்டா போய் இருந்தாரு, பார்த்துட்டு தானே இருந்தாரு 28 வருஷமா நான் உள்ள இருக்கிறத. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல போனா நான் எங்க போறதுன்னு. சில நேரங்களில் கர்த்தர் உன்னுடைய குறைகளை கண்டு மௌனமா இருப்பார், கண்டுகொள்ள மாட்டார். சில நேரங்களில் அவர் மௌனமா இருக்கிறதுனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் உனக்கு சுட்டி காட்டுவார், சில நேரங்களில் உன்னை சிட்சிப்பார், சில நேரத்தில் மௌனமா இருந்துருவார், கப்புன்னு ஆஃப் பண்ணிடுவார். காரணம் என்னன்னா, நீ கேட்கிற சத்தியம் உனக்குள்ள வேலை செய்தான்னு பார்ப்பாரு, நீ பெற்ற அபிஷேகத்தை வச்சு நீ யூஸ் பண்றியான்னு பார்ப்பாரு, நீயா பாவத்தை எதிர்த்து போராடுறியா அப்படின்னு பார்ப்பாரு. ஏசாயால ஏசாயாவிலும் சொல்லியிருக்கு, சங்கீதத்திலையும் சொல்லியிருக்கு, நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன். உண்மைதான். ஆனா இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன். அப்ப என்ன பண்றது? ஒன்னொன்னா உன் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். 50:21 சங்கீதம். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைந்தாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். எப்படி இருக்கும்? சிலர்லாம் சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க, பிலிம் ஓடின மாதிரி என் முன்னால போச்சு, அப்படியே ஒன்னொன்னா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. சொல்றீங்களா? சொல்ல கேட்டிருக்கீங்களா? அப்படி வந்து நிறுத்திடுவார். அதனால வெகு காலம் மௌனமா இருந்த தெய்வம் இப்போ ஒரு டைம் சாலமோனுக்கு டைம் கொடுத்த உடனே ஒரே நாள் தூக்கு, பெட்டியை தூக்கு, டெக்கரேஷனை தூக்கு, ட்ரெஸ்ஸை தூக்கு, பாசி ஊசி மணி கிணி எல்லாத்தையும் தூக்கு, பார்வோனுடைய அந்த எகிப்தின் எல்லாத்தையும் தூக்கு, கிளம்பி ஓடி போன்னு சொன்னான். கொண்டு போய் அவ அழுதா, இல்ல நான் இங்கேயே பழகினது இங்கே தான் இருந்தேன், ஐயோ நீ தயவு செய்து வந்து சேருன்னு சொல்லி இழுத்தே கொண்டு போய் எங்க விட்டுட்டான்? அவளுக்குன்னு ஒன்று கட்டி வச்சான், ஒரு ஹாஸ்டல் மாதிரி. அங்க போய் தள்ளிட்டு வந்தான். தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். நீ இப்ப கிளப்பணும். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பார்வோனுடைய குமாரத்தின் ஆவியெல்லாம் அந்த எகிப்தினுடைய கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், சகல சாஸ்திரங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவனாயிருந்தான். 7:22 மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எகிப்துங்கிறது சாஸ்திரம், சம்பிரதாயம், சென்டிமெண்ட், சகுனம் பார்க்கறது, ராகுகாலம் பார்க்கறது, கேது பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, சனிமூலை பார்க்கறது, என்னெல்லாம் நீ பார்த்தே தெரியாது. இதெல்லாம் நீ இன்னைக்கு கிளப்பணும். ஒரே நாள்ல வேறோட என்ன செய்யணும்? விட்டுங்கணும். பார்வனுடைய குமாரத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு அலேலியா போட்டுக்கிட்டு இருந்தா கர்த்தர் உன் ராஜ்ய பார்த்த நிப்பாட்ட முடியாது, தூக்கிடுவாரு. ஆனா சாலமோன மாதிரி ஞானி ஒருத்தனமே கிடையாது. ஒரு சைட்ல ஆலயம் கட்டிக்கிட்டே இருப்பான்,
ஒரு சைடுல தனக்கு அரண்மனை கட்டிட்டே இருப்பான், இன்னொரு சைடுல பார்வோனுக்கு குமாரத்துக்கு இணைஞ்சிட்டு இருப்பான், மாளிகை கட்டிட்டே இருப்பான். ஒரே டைம்ல சேம் டைம்ல பயங்கரமான, இங்க வந்தா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படியே அல்லேலூயாங்கிறது, அங்க போனா அப்படியே தியேட்டருக்குள்ள பூந்துறது, சாரா கடைக்கு பூந்துறது, சண்டை போடுறது, வட்டி வாங்குறது, அப்படி திருப்பி இங்க வந்தா ஆமே அல்லேலூயாம்மா. பொம்பளை பிள்ளைங்க பையங்கள்லாம் அப்படித்தான் இருக்கான் பாதி பேரு. அவன் பின்னால போனாதான் தெரியும் இவன் எங்க போறா எங்க நிக்கிறான். வாசிச்சு பாருங்க. அவன் ஆலயத்தை கட்டினான், அரண்மனையை கட்டினான், தனக்கு ஒண்ணு கட்டினான், அதுக்கு ஒண்ணு கட்டினான். அவன் பாட்டு கட்டிக்கிட்டே இருப்பான், இஷ்டத்துக்கு அவனுக்கு எப்படிலாம் கட்ட முடியுமோ அப்படிலாம் கட்டிக்கிட்டே போவார் அவரு. ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, அடுத்து இது கட்டி முடிக்கிறதுக்கு அவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, அவனுக்கு என்னென்ன கட்ட முடியுமோ கட்டி போய்கிட்டே இருப்பான். அவன் மைண்டு முழுசும் அப்படித்தான் இருக்கும். வாசிங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். 1. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷமா சென்றது. அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம். 38:6-38. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்துக்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். எல்லாம் கட்டி வச்சிருவாரு. இங்க பார்த்தா ஆலயம் கட்டுவான், அங்க பார்த்தா மண்டபம் கட்டுவான், இங்க பார்த்தா கோயில் கட்டுவான், இந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு ஒரு அரண்மனை கட்டுவான், அங்க பார்த்தா பார்வோனுடைய குமாரத்திக்கு ஒரு அழகான ஒரு வீடு செட்டில் பண்ணிட்டு வந்துருவான். அப்பா இவனை மாதிரி எப்படித்தான் மேனேஜ் பண்ணான்னு தெரியல. இங்க வாழை காட்டுறது, அங்க தலையை காட்டுறது, அங்க உடம்ப காட்டுறது, இந்த விலாங்கு மீன் மாதிரி. ஆனா ஒரு நாள் வந்தது, அரண்மனையில இருந்து அவளை தூக்கி கொண்டு போய் அவளுக்குன்னு கட்டின, அவளுக்குன்னு ஒன்று செட்டில் பண்ணிட்டான், அங்க தள்ளிட்டான். போய் இங்கே இரு, போதும், நீ ராஜாவின் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையில் நீ வாசம் பண்ணல் ஆகாது. அது வரைக்கும் அவ பின்னால சுத்திட்டு இருந்தவன் தான் அன்னையோட இயேசுவின் நாமத்துல நிப்பாட்டினான். கொண்டு போ, நீ இருக்க வேண்டிய இடம் உன் மாளிகையில் இரு, உன் இடத்துல இரு போன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு இப்ப இந்த கூட்டத்தினுடைய முதல் பகுதியில எல்லாரும் கண்ணை மூடி, இது காத்திருப்பு கூட்டம் இல்ல, சுத்திரிப்பு கூட்டம். நீங்க உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்க. ராபோஜனத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டாம், வேற வழி இல்லாம வருகைக்காக என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு செத்தா நீ பரலோகத்துக்கு போயிடணும், நாளைக்கு கிராண்டா அடக்கம் நடக்கணும், சூப்பரா பண்ணும், அடிச்சு பேசணும், சிங்காசனத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு பேசணும். அதனால ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? என்ன ஜெபம்? ஆண்டவரே பார்வோனுடைய குமாரத்தி அந்த மண்டபத்துக்கு அனுப்புங்க ஆண்டவரே, தயவு செய்து அனுப்புங்க ஆண்டவரே, பிளீஸ் ஆண்டவரே, அவளை கொண்டு போய் அங்க விட்டுருங்க ஆண்டவரே. யாரு கொண்டு போய் விடுவா? ஆண்டவர் அவளை கையை பிடிச்சி எடுத்து கொண்டு போய் அங்க விடுவாரா? நீ தான் அவளை கொண்டு வந்திருக்கிற, நீ தான் பார்வோனுடைய குமாரத்தையே தேடி கண்டுபிடிச்சு சமாதானம், ஐக்கியம், அன்பு, பண்பு, பாசம், புதுசா உபதேசம் பேசி அவளை இழுத்துட்டு வந்திருக்கிற. ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் வாழ்க்கையில ஊழியத்துல உள்ள வந்துட்டா, இருதய கடினம் வந்துருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு, மாமிசம் வந்துருச்சு, இன்னும் எகிப்தின் பல அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு, இப்ப எகிப்தின் விக்கிரகங்களும் உள்ள வந்துடுச்சு. கர்த்தர் சொன்னாரு, நீ இவ்வளவு கிளப்புன்னு. ஒரே நாள் ஏவு இறக்கமே பார்க்கல, அவ அழுதா, கூச்சல் போட்டா, அதிகாரத்தை செலுத்தி பார்த்தா, ஐயோ அம்மா நீ வா, நீ முதல்ல நீ வெளியே வா, இழுத்து கொண்டு போய் எங்க விட்டு வந்துட்டான், நீ இந்த வீட்டுல இரு, உனக்கு ஒரு இடம் இருக்கு அங்க இரு, பாவத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க அனுப்பிடாத. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். எகிப்தின் குமாரத்தியை இருக்க வேண்டிய இடத்துல வை, உன்னுடைய அரண்மனையில அதை வைக்காத. எகிப்தின் ஆவிகளை எல்லாரும் இப்ப பலிபீடத்துல வைங்க. ஒரு தீர்மானம் எடு, ஒரு பிரதிஷ்டை பண்ணு. நான் இனிமே பேச மாட்டேன், நான் இனிமே பார்க்க மாட்டேன், நான் இனிமே போன் பண்ண மாட்டேன், நான் நம்பரை மாத்திடுறேன், இனிமே நெட்ல போக மாட்டேன், சேட் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப்ல கனெக்ஷன்ல இருக்க மாட்டேன், இயேசுவின் நாமத்துல எல்லாத்தையும் பலிபீடத்துல வைக்கிறேன். இனிமே அந்த வீட்டு பக்கமே என் 2 வீலர் போகாது, கார் போகாது, அந்த தெரு பக்கமே போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படிதானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? அவள் இருக்கும் சந்துகளுக்கு அடுத்து போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு தானே பைபிள் சொல்லுது. போவாத, நிப்பாட்டு.
ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே இனி எகிப்தின் குமாரத்தி என் வீட்டில் இருக்கக்கூடாது, என் ஊழியத்தில் இருக்கக்கூடாது, என் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது, என் மனதில் இருக்கக்கூடாது, என் சிந்தையில் இருக்கக்கூடாது, என் இருதயத்தில் இருக்கக்கூடாது, என்னுடைய உணர்வுல கூட இருக்கக்கூடாது, என்னுடைய வாஞ்சையில் இருக்கக்கூடாது, என் ரத்தத்துல கூட எகிப்தின் குமாரத்தினுடைய வாசனை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? அத்தனை பேர் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே நீ இனிமேல் வாசம் பண்ணல் ஆகாது. எகிப்தின் வல்லமை இனிமேல் உனக்குள் இருக்கல் ஆகாது. எகிப்திய குணங்கள் உனக்குள் வேண்டாம், எகிப்திய ஆடம்பரங்கள் உனக்குள்ளே வேண்டாம், எகிப்திய முரட்டாட்டங்கள் உனக்குள் வேண்டாம், எகிப்திய தோல்விகள் உனக்குள் வேண்டாம். நாணல் கோலாகிய எகிப்து. எகிப்து நாணல் கோல் அப்படின்னு ஒரு இடத்துல பைபிள் சொல்லியிருக்கு. அது ரீப், அது வாட்டு காத்து இஷ்டத்துக்கு அசைகிற மாதிரி போகும், தண்ணி போடுற மாதிரி போகும். உன்னை அல்லசடி பட வைக்கும். உன்னுடைய ஊழியத்தையும் ஜீவியத்தையும் அழைப்பையும் தெரிந்துகளையும் அசைச்சுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய அஸ்திவாரத்தை அசைக்கிற அந்த எகிப்தின் வல்லமையை உன்னுடைய இடத்துல இருந்து வெளியே கொண்டு போய் அதின் ஸ்தானத்துக்கு கொண்டு போ இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை தரங்க. முக்காடு போடுறது நல்லது, குனியாதீங்க. ஆமென். தலையை உயர்த்துங்கள், சத்தத்தை உயர்த்துங்கள், தேவனை நோக்கி அபயமிடுங்கள். ஆண்டவரே, எனக்குள் எவ்வளவோ எகிப்தின் வல்லமைக்கு இடம் கொடுத்துட்டு இன்றைக்கு அவைகள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன். எகிப்தின் குமாரத்தியை சாலமோன் தான் வெளியே கொண்டு போனான். அவளை வேற யாரும் கொண்டு போக முடியாது. தாவீது கொண்டு போக முடியாது. ஏன் பத்சேபாளோட அதை கொண்டு போக முடியாது. இல்ல அரண்மனை அதிகாரியாக இருந்ததான எவனும் கொண்டு போக முடியாது. கொண்டு வந்த நீ தான் கொண்டு போகணும். நீ எப்படி அனுமதிச்சியோ அப்படியே வெளியே கொண்டு போ. ஆமா, நீயே ஒரு தீர்மானம் எடு, நீயே ஒரு பிரதிஷ்டை பண்ணு, நீயே கத்தி கதறி கூச்சல் போடு, கத்தட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, இனிமேல் பார்வோனுடைய குமாரத்தி என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் கொண்டு போய் விடுறேன். எத்தனை பேர் அப்படி கேட்கறீங்க? வாயை திறங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.